யாருக்குமே சமைக்க தெரியாது, அப்படிதானே? சரி, இப்போ உங்கள ஒருத்தர் சூரிய மாமாவோட வைஃப் ஆகி ஒரு இடத்துக்கு நீங்க போகும்போது ஒரு கலவரத்துல நீங்க மாட்டிக்கிறீங்க. அப்போ ஒரு பாட்டில் சூரிய மாமா மேல விழ வந்துருச்சு. சூரிய மாமாக்காக அந்த அடியை நீங்க 3 பேர்ல யாராவது வாங்கிப்பீங்களா? நான் எதுக்கு வாங்கிக்கணும்? கரெக்ட். என்ன இது? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. சூரிய மாமாவுக்கு விஷம் கலந்த பாலை குடுக்கறாங்கன்னு தெரிஞ்சா நீங்க இந்த விஷம் கலந்த பாலை குடிப்பீங்களா? நாங்க எதுக்கு விஷம் கலந்த பாலை குடிக்கணும்? கரெக்ட். ஓகே, சரி, இதெல்லாம் விட்டுருங்க. சூரிய மாமா சாப்பிட்டு வச்ச எச்சில் தட்டுல நீங்க சாப்பிடுவீங்களா? No, that's not manners. அப்போ நீங்களா அடி வாங்க மாட்டீங்க. விஷம் கலந்த பாலையும் குடிக்க மாட்டீங்க, எச்சில் தட்டுலயும் சாப்பிட மாட்டீங்க. No way. சூரிய மாமாக்காக எந்த சாக்ரிஃபைஸும் பண்ண மாட்டீங்க. ஆனா சூரிய மாமா மட்டும் உங்களுக்கு வேணும் இல்ல? நீங்க எல்லாரும் பெரிய எடுத்து பொண்ணுங்க. ஆனா எங்க வீட்லயும் ஒருத்தி இருக்கா. சூரிய மாமாவுக்காக இது எல்லாமே சேர்த்து ஒருத்தி இருக்கா. அது மட்டும் இல்ல, அவ தன்னோட உயிரையே கொடுப்பா. ஹாசினி, என்ன நடக்குதுங்க? ஒண்ணு இல்ல அத்தை, சூரிய மாமா பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், நீ போய் மத்த வேலையை பாரு. சரிங்க அத்தை. நீங்க 3 பேரும் சூரிய மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்ப என்ன பண்றது? ஆஷாக்கா, ரேவதி, யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கூப்பிட்டீங்களா ஹஸ்பண்ட் சார்? நான் ஒன்னும் கூப்பிடலையே, வேலை செய்யறவங்கள தான் கூப்பிட்டேன். அவங்க யாரும் வரலையா? அவங்க எல்லாரும் வேற ஒரு வேலையா இருக்காங்க. நீங்க என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க ஹஸ்பண்ட் சார், நான் பண்றேன். அது வந்து இந்த கோட்ல பட்டன் அறுந்துருச்சு. அவ்வளவுதானே, வேற செட்டப் போட்டுக்கோங்க. இல்ல, இதை இப்ப போட்டுக்க சொல்லி அம்மா எடுத்து கொடுத்தது. மாத்தி போட்டுக்கிட்டா அம்மா தப்பா நினைப்பாங்க. புரியுது. அப்போ இருங்க, நான் பட்டன் கட்டி தரேன். மாறி, ஊசி நூல் எங்க? கொடுங்க. வாங்க மாமா. அண்ணா, ஐயோ, கிஃப்ட் பாக்ஸ் எங்க வச்சிருக்காங்கன்னு கேட்க மறந்துட்டேனே. யார் அது கதவை சாத்துனது? நான் உள்ள இருக்கேன். யாரு கதவை சாத்துனது? கொஞ்சம் தரங்க. வேலை முடிச்சது. நான் உள்ள இருக்கேன், தரங்க. பாடு ஹாசினி, சோனியா. please. பாடுங்க, வாங்க. போய் பாடு சோனியா. வாங்க. நீங்க Okay. பாடுறத கேட்கணும் நாங்க.
ஆரம்பிச்சிருவாரு. அவரு பாட்டை கேட்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன். யாரு கூட்டிட்டு போனதுன்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? யாராவது இருக்கீங்களா? அம்மா! ஏய் மாறி என்ன தெரியல. யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. யாராவது கதவை திறந்து விடுங்க. ஹஸ்பண்ட் சார், உயிருக்கு ஆபத்து. யாராவது கதவை திறந்து விடுங்க. அம்மா, ஹஸ்பண்ட் சார். யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? இந்த மாறி எங்க போனா? ஹாசினி அக்கா, ம், யாராவது காப்பாத்துங்க. ஆ, கேக்குதா? கதவை திறங்க. என்ன அவுட்டோ சொல்ல மாறி குரல் கேக்குது? ஹாசினி அக்கா. மாமா, என்ன கேட்டு வர சாத்தி? திறங்க யாராவது. உள்ள மாட்டிருக்கீங்க. கதவை திறங்க. ஹஸ்பண்ட் சார். இது கூட வெளிப்பக்கம் சாத்தி இருக்கு. மாறி மாறி அல்லங்க மாறி இரு 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 இரு. என்ன சொல்லுங்க? எப்படி நீங்க வந்த? யாருன்னு உள்ள வச்சு பூட்டிட்டு போனா? அக்கா, ஹஸ்பண்ட் சாருக்கு ஆபத்து. நான் உடனே காப்பாத்தணும். சூரிய மாமாக்கு ஆபத்தா? மாறி ஒரு நிமிஷம். மாறி பொறுத்துக்கோ. வலிக்குது டாக்டர். கொஞ்சம் பொறுத்துக்கோமா. மாறி வலிக்குதா? ஆ? கொஞ்சம் பொறுத்துக்கோ. மாறி இருமா, நான் பாக்குறேன். கொஞ்சம் பொறுமையா இரு. உடைஞ்ச கண்ணாடி பீஸ் உள்ள இருக்கு. அதை வெளியே எடுத்துட்டு தான் கட்டு போடணும். கொஞ்சம் பொறுத்துக்கோமா. மாறி மாறி கூட நான் இருக்கேன்ல. ஆ? ஏய், ஒண்ணும் ஆகாத. ஏய், மாறி பயப்படாத. ஓகே? டேய் அரவிந்த், என்னடா இப்படி பேசுற? நான் கஷ்டப்பட்டு செய்யற ஒவ்வொன்னும் உங்களுக்காக தானடா. ஏற்கனவே சூர்யாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணா அவன் இன்னும் உஷாராயிடுவான். மாறி இருக்கிற வரைக்கும் நாம சூர்யாவை எதுவுமே பண்ண முடியாது. முதல்ல நாம மாரிய வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். மாரிய வீட்டை விட்டு வெளியில அனுப்ப பிளான் பண்ணிதான் நான் சூர்யாவுக்கு கல்யாண பிளானே போட்டேன். அது புரியாம அவசரப்பட்டு இப்படி பண்ணி
எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்ட. சிஸ்டர், போட்டு கொடுக்குற தினேஷ் தான் வராம போல இருக்குது. அரவிந்த், போய் கதவை தர. அந்த மூதேவி இருக்கும்போது எதுவும் பேசுறாங்க சிஸ்டர், போட்டு கொடுத்துருமா? இவன் எதுக்காக வந்திருக்கான்? வா சூர்யா. வா சூர்யா. அம்மா, சொல்றதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன விஷயம் சூர்யா, சொல்லு. உயிருக்கு ஆபத்து இருக்குமா? என்ன சொல்ற சூர்யா? கார் பிரேக் வயர் கட் ஆகி ஆக்சிடென்ட் ஆனது. குடிக்கிற பால்ல விஷம் கலந்திருந்தது. இதையெல்லாம் கூட ஏதோ எதிர்ச்சியா நடந்ததுன்னு ஒத்துக்கலாம். ஆனா சான்லைட் கீழே விழுந்தது அப்படி தோணலமா? என்ன சூர்யா சொல்ற? ஆமாமா, உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்குமா. நம்ம 2 பேருக்கு தான் ஆபத்துன்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு வேணும். போலீஸ் கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லான்னு இருக்கேன். போலீஸா? மாட்டணும். நீயும் 10 மாசம் தான், நானும் 10 மாசம் தான். வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி கொடுங்க, நான் சாப்பிடுறேன். ஆஹா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ ஆக்காட்டு, நான் ஊட்டி விடுறேன். ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஹஸ்பண்ட் சார். எனக்கு கால்ல தானே அடிபட்டு இருக்கு, கை நல்லா தானே இருக்கு. நானே சாப்பிட்டுக்கிறேன், தட்டை கொடுங்க. ஏன் நான் ஊட்டி விட கூடாதா? நான் ஊட்டி விட்டா நீ சாப்பிட மாட்டியா? அப்படி இல்ல ஹஸ்பண்ட் சார். இன்னைக்கு நீங்க எனக்கு ஊட்டி விடுவீங்க. ஆனா நாளைக்கு உங்க அம்மா சொல்ற மாதிரி இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு யாரு ஊட்டி விடுவாங்க? அதனால அந்த ஆசைய நான் என் மனசுல வளர்த்துக்க விரும்பல ஹஸ்பண்ட் சார். கொடுங்க. பாத்து இந்த தண்ணி குடி. உன்னை யாரும் நினைக்கிறாங்க? என் அம்மா தாத்தாவை தவிர என்ன நினைக்க யார் ஹஸ்பண்ட் சார் இருக்காங்க? எங்க எந்திரிக்கிற? உட்காரு. நான் கை கழுவணும்ல. பரவாயில்ல, பிளேட்லயே கழுவு. இந்தா. வேண்டாம் ஹஸ்பண்ட் கையை சார். காட்டு. போதும் சார். சரி, அத குடு. வேண்டாம் ஹஸ்பண்ட் சார். நீ முத விடு, எடுத்துட்டு போறேன். நான் வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே. ஹே, உட்காரு. எங்க எந்திரிக்கிற? இல்ல, நான் கீழே படுத்துக்கிறேன் ஹஸ்பண்ட் சார். பரவாயில்ல மாறி, நீ மேலேயே படுத்துக்கோ. ஆஹா, பரவாயில்ல ஹஸ்பண்ட் சார், நான் தரையிலே படுத்துக்கிறேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஹஸ்பண்ட் சார். இருந்தாலும் மனசுல ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. அது என்ன வருத்தம்? உங்க பாட்டை கேட்கணும்னு ஆசையா இருந்தேன். ஆனா அத கேட்க முடியாம போயிடுச்சு. இப்ப என்ன? உனக்கு ஏன் பாட்டை கேட்கணும்? அவ்வளவுதானே? உன்னோட ஆசைய இப்பவே நிறைவேத்துறேன். ஒரு நிமிஷம் என் கூட வா. வா.
எந்திரிக்காத சரியா? வாவ் சூப்பர் மாமா சூப்பர். அம்மா இந்த நேரத்துல ஏன் பாட்டு பாடுனீங்க? அது நான் பாடினத மாறி கேட்கல. என் பாட்டை கேட்கணும்னு ஆசைப்பட்டா, அதான் அவ ஆசையை நிறைவேற்ற நான் பாடினேன். சூப்பர் மாமா. நீங்க எப்போ இப்படியே மாரியோட எல்லா ஆசையும் தீர்த்து வச்சிருங்க. நாம போலாமா? போலாம் ஹஸ்பண்ட் சார். இரு இரு, நானே தூக்கிட்டு போறேன். தூக்கிட்டு போங்க. எங்க போய் முடிய போகுது? பின்னாடி ஏற்பட போற ஆபத்தை மாரிக்கே முன்னாடியே தெரிஞ்சுக்கிற சக்தி இருக்கு. அதனாலதான் சூர்யாவுக்கு ஆபத்துனா அது மாரிக்கு தெரிஞ்சிடுது. அதனால சூர்யாவை காப்பாத்த ஜெகதீஷ் போட்ட பிளான் தான் சூர்யா மாரி கல்யாணம். ஹலோ, நான் தாரா பேசுறேன். தேங்க்யூ so மச். நான் நாளைக்கே வரேன். இதுல கையெழுத்து போடு. இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுல எதுக்காக கையெழுத்து போட சொல்றீங்க? ஏன் என்ன ஏதுன்னு விளக்கம் சொன்னாதான் நீ கையெழுத்து போடுவியா? பெரிய பக்கிங்ஹாம் பேலஸோட ஓனரு உன் சொத்தை என்ன எழுதி ஏமாத்தியா வாங்க போறான்? போடு கையெழுத்த. இல்ல, ஆண்டவன் எழுதின தலையெழுத்துக்கு அப்புறம் சக்தி வாய்ந்தது மனுஷங்க போடுற கையெழுத்து தான்னு எங்க தாத்தா சொல்லுவாரு. ஓ, மணி அடிக்கிற உங்க தாத்தாவுக்கு இவ்வளவு விஷயம் தெரியுமா? இது டைவர்ஸ் பேப்பர். இந்த கையெழுத்து போடு. அப்படின்னா டைவர்ஸ்னா விவாகரத்து. உனக்கும் சூர்யாவுக்கும் நடந்த கல்யாணம் செல்லாது. உனக்கும் சூர்யாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீ முழு மனசோட ஒத்துக்கிட்டதுக்கான ஆதாரம். புரியுதா? கையெழுத்து போடு. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, ஹஸ்பண்ட் சாருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண எனக்கு சம்மதம்னு. அப்புறம் எதுக்காக இப்போ கையெழுத்தெல்லாம் போட சொல்றீங்க? நீ வார்த்தையால சொன்னத இப்ப பேப்பர்ல எழுதி கேக்குறோம். நீ கையெழுத்து போட வேண்டியதானே? அப்புறம் ஏன் சந்தேகப்படுற? நான் சந்தேகப்படல. வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் தேவையான்னு தான் கேக்குறேன். சட்டப்படி இதெல்லாம் தேவைதான். நீ கேள்வி கேட்டுட்டு இருக்காம முதல்ல கையெழுத்து போடு. இந்தா. என்ன பாக்குற? பேனாவை புடி, கையெழுத்து போடு. எனக்கு எழுத படிக்க தெரியாது, கையெழுத்தெல்லாம் போட தெரியாது. கை நாட்டு தான் வைப்பேன். சிஸ்டர், இது கை நாட்டு கேஸ்னு டவுட் இருந்துச்சு. அதனாலதான் நான் இந்த ஸ்டாம்ப் பேட கொண்டாந்து இருக்கிறேன். என்ன பாக்குற? இத நல்லா தொட்டு கைரேகையை நல்லா உருட்டு. உருட்டு. இந்தா.
இல்ல நான் ஹஸ்பண்ட் சார் கிட்ட பேசிட்டு அப்புறமா கை நாட்டு வைக்கிறேனே. இப்ப என்ன சூர்யா சொன்னா இந்த டைவர்ஸ் பேப்பர்ல நீ கைரேகை வைப்ப, அவ்வளவுதானே? இரு. அம்மா சொல்லுங்கம்மா. ஆஹா, சூர்யா கொஞ்சம் ஒரு ரூமுக்கு வாப்பா. சரிங்கம்மா. எழுத படிக்க தெரியாதப்பவே இப்படியா சிஸ்டர்? இவளுக்கு மட்டும் எழுத படிக்க தெரிஞ்சதுன்னு வைங்க, நம்மளை எல்லாம் வித்து வெள்ளம் வாங்கி தின்னுட்டு போயிருவா. மாரி மாரி, உனக்கு தான் கால்ல அடிபட்டு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு காலையில எந்திரிச்சு கிச்சன்ல வந்து காப்பி போட்டுட்டு இருக்க? என்கிட்ட கேட்டா நான் போட்டு தர மாட்டேனா? காபி எனக்கு இல்லக்கா, ஹஸ்பண்ட் சாருக்கு. நேத்து கால்ல அடிபட்ட உன்ன நடக்க முடியாம தூக்கிட்டு போன சூர்யா இப்ப கால்ல அடிபட்டிருக்குன்னு தெரிஞ்சு காஃபி போட சொல்லிருக்கானா? இல்ல அத்தை, ஹஸ்பண்ட் சார் என்கிட்ட காஃபி எல்லாம் கேட்கல. அவர் எங்கேயோ வெளியே போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அதான் நான் அவருக்கு காபி குடுக்கறதுக்காக வந்து காபி போட்டுட்டு இருக்கேன். பாத்தியா சுஜாதா, மாரி சூர்யாவை விட்டு கொடுக்காம பேசுறதே? மாரியோட இந்த பாசத்தை சூர்யா புரிஞ்சுகிட்டா நல்லா இருக்கும். அத்தை, அதெல்லாம் சூரிய மாமா புரிஞ்சுதான் வச்சிருக்காரு. இல்லனா நேத்து மாரி கால்ல அடிபட்டதும் மாரிய நடக்க விடாம தூக்கிட்டு போவாரா? ஹாசினி சொல்றது கரெக்ட் தான். மாரிய பிடிச்சிருந்தாலும் சூரிய மாமா வெளிக்காட்டிக்காம வெறுப்பா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. போதும் போதும். என்ன வளர்றா இவ? என்ன சொல்ற? சூரிய மாமா ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு இருக்காரு அத்தை. கல்யாணத்துக்கு அப்புறம் முதல்ல ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, மாரிய ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போங்க நான் சொன்னேன் அத்தை. அதுக்கு சூரிய மாமா அம்மா வருத்தப்படுவாங்க, அவங்க சம்மதம் இல்லாம நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு அத்தை. பாவம் மாறி அத்தை உங்களுக்கு வேற ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா மாறி ஊர்ல தனியா இருப்பா. அதனால மாரிய கூட்டிட்டு போங்க, அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு சொன்ன. அதுக்கு சூர்யா என்ன சொன்னா? நீ சொல்றதுல சரிதான் ஹாசினி, ஆனா அம்மா பர்மிஷன் இல்லாம என்னால மாரிய கூட்டிட்டு போக முடியாது, எனக்கு அம்மா தான் முக்கியம்னு அவர் சொல்லிட்டாரு அத்தை. பரவாயில்லையே, உங்க மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு அத பத்தி உங்ககிட்ட பேசவே யோசிக்கிறாரு மாமா. உங்க மேல சூர்யா மாமா அவ்வளவு மரியாதையும் பாசத்தையும் வச்சிட்டு இருக்காரு அத்தை. எனக்கு என்னமோ மாரிய ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போலான்னு சூரிய மாமா மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் போல இருக்கு அத்தை. நான் ஏதோ மாரிக்காக இப்படி சொல்றேன்னு நினைக்க வேண்டாம் அத்தை, நினைக்க வேண்டாம். சூரிய மாமா ஆசைப்படுறாரு, அவரோட ஆசைக்காக தான் சொல்றேன் அத்தை. சூர்யா என் மேல இவ்ளோ பாசமும் மரியாதையும் வச்சிருக்கானா, பதிலுக்கு அவன் ஆசைய நான் நிறைவேற்றணும்ல. ஹாசினி, டைம் ஆச்சுமா. மாமா ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறோம். ஏய் அரவிந்த், என்னடா நடக்குது இங்க? தெரியலையே மாமா. எல்லாத்துக்கும் இதே பதில சொல்லு. எந்திரி. எல்லாமே பக்கவா இருக்கு. இந்த கெட்டப்ல மாமா ஒண்ணு பார்த்தாருன்னா அசந்து போயிடுவாரு. வா 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 வா.
ஆத்தடி. மாறியா இது இப்படி அடையாளமே தெரியாம மாறிட்டான். அண்ணி மாறி பாருங்க. என்ன நீ சூப்பர் அண்ணி, இவருக்கு ஏத்த ஜோடி நீங்க தான். ஆமா மாறி, இப்ப உன்னை கிராமத்து பொண்ணுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஆமா. மாமா, மாறி ரசிச்சதெல்லாம் போதும். நீங்க சீக்கிரம் கிளம்புங்க, ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சுல. அம்மா, ஆ? உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ஆக்சுவலா எனக்கு மாறிய ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போற ஐடியாவே இல்ல. என்ன சொல்றான் இவன்? உளறிட்டாரே. ஏய், தண்ணி எடுத்து குடி. ஏய், தண்ணி எடுத்து குடி சீக்கிரம். தண்ணி பாட்டில் இல்ல ஹஸ்பண்ட் சார். ஆமா, இங்கே தானே வச்சேன். இரு, வாங்கி தரேன். அங்க கடை வருது, வாங்கி கொடுக்குறேன். யாரோ ஒரு பொண்ணு அழற சத்தம் கேக்குதே. யாரோ அழற மாதிரி கேக்குது. பக்கத்துல இருந்துதான் அழற சத்தம் வருது. ஹஸ்பண்ட் சார். காலையில் வர சீக்கிரம் எழுந்திருக்கணும், தூங்கலாம்.